அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் சிட்னியில் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் அந்த வகையிலே புதிதாக திறக்கப்பட்டுள்ள பரமட்டா லைட் ரயிலை பார்ப்பதற்காக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எனது வீட்டிலிருந்து பஸ்ஸில் நான் இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல் ரைட் நெக்ஸ்ட் டு த வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறோம். எனது பஸ் இந்த பஸ் ஆனது இப்பொழுது எங்களுடைய வீட்டை இருந்து பஸ்ஸில் தான் நான் அவ்வளோ தூரத்தில் வந்தேன். வீட்டு வாசலில் இருந்து இந்த வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து தொடர்ந்து என்னுடைய பயணத்தை இந்த லைட் ரயில் சிஸ்டத்தில் போவோம். பாருங்க, இதுதான் நான் வந்த பஸ். என்ன நம்பர்? இந்த பஸ் வந்து நான் பார்த்தேன் 660 என்ற பஸ் எங்களோட வீட்டு வாசல்ல இருந்து வந்துச்சு. ஸோ அழகான வெஸ்ட்மீட் வைத்தியசாலை எனது வலதுபுறத்தில் இருக்கின்றது. நல்ல இடம். ரைட் நெக்ஸ்ட் டு பரமட்டா என்ற இடத்தில் இருக்கிறது தான் இந்த இடம். இது பரமட்டா லைட் ரயில் தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். பாருங்க, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன்ல நிற்கிறோம். அதில் ஒரு லைட் ரயில் வந்து கொண்டிருக்கு. அழகான இடம் இந்த இடம். பலதரமாய் நான் இந்த இடத்தை வந்திருக்கிறேன். இன்று இந்த லைட் ரயிலை பார்ப்பதற்காக இருக்கிறோம். அது பற்றியெல்லாம் பேசுவோம். நாங்கள் உள்ளது போய் பார்ப்போம். ஸோ இன்றைய காலநிலை கூட மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றது. இப்பொழுது நேரம் சரியாக மதியம் 1 மணி, சனிக்கிழமை 18ஆம் தேதி. பாருங்க, இந்த லைட் ரயில் ட்ராக் வந்து எவ்வளவு வடிவாக 2 பக்கங்களும் சிறந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங், மிகவும் சிறப்பாக இந்த லேண்ட்ஸ்கேப்பிங், ஃபுட்பாத், சைன்ஸ் அண்ட் லைன் மார்க்கிங், த லைட்டிங் கண்டிஷன்ஸ் அன்பிலீவபிள் அல்ல. இஸ் த ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு இந்த வீதியை சமைத்திருக்கிறார்கள். 2 பக்கமும் சிறப்பாக இந்த லைட் ரயில்ஸ் ஓடி ஆரம்பித்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றன. இந்த ஓப்பன் டேக்கு வந்து என்ன, இந்த இதில் ஒரு லைட் ரயில், மிகவும் அழகான ஒரு லைட் ரயில் வந்து ஒன்றிருக்கு. காலிங்ஃபோர்டுக்கு போகிறதுக்கு அந்த காலிங்ஃபோர்ட் லைனில் நான் இப்போ ஏறி போக போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக நல்ல வடிவாக ஆடி ஆடி அசைந்து வந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கோணம் அடித்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த லைட் ரயிலாக இப்போ போக இருக்கிறோம். இது வந்து எத்தனாம் தேதி? டிசம்பர் 20ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். சம்பிரதாய பூர்வமாக கனகாலமாக திறந்து ஓடி, இங்கே பாருங்க, இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் இதில் இருக்குது. நல்ல மெல்லமாக ஓடிக்கொண்டு போகிறார். மற்ற பக்கம் வெஸ்ட்மீட்டுக்கு போகிறார். வெஸ்ட்மீட் ஸ்டேஷன் மட்டும். நான் இதில் இருந்து வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்து வர போகிறேன். சிறப்பான அந்த மீடியன் ஐலண்ட், இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கை பார்க்க நல்ல வடிவாக போட்ட குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் சொல்வார்கள். அதாவது நீரை சுத்திகரித்து நாங்கள் போடுற அந்த பொட்டாசியம், சல்ஃபர், நைட்ரஜன் போன்ற பல சஸ்பெண்டட் சொலிட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி அதை நீர் இறுதியாக போய் சேரும் அந்த ஆறுகள், குளங்களுக்கு சென்றடையாமல் இதிலேயே கேப்சர் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி நல்ல நீரை அங்கு செல்வதற்காக அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அதுக்குள்ள எக்கச்சக்கமான காசு போட்டு சேர்க்கணும். உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் வாழ்வதற்கு கொடுத்து வைத்திருக்கோம். இங்கே பாருங்க, இந்த ஃபென்சிங் எவ்வளோ அழகான ஃபென்சிங். அது அந்த ஆர்கிடெக்சரலி டிசைன், பியூட்டிஃபுல் டிம்பர் ஃபென்சிங். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ரைட்? தனியாக இந்த ரயில் ட்ராக்கை மட்டும் போடுறதில்லை. உண்மையாக நான் கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட $3 பில்லியன் என்றால் 3 தர 10⁻9 வெள்ளிகள், $3 9 சைவர்கள். 6 சைவர் என்றால் மில்லியன், இது 9 சைவர்கள் பில்லியன். 3 பில்லியன் செலவழித்திருக்கிறார்கள் இந்த புதிதாக போட்ட ரயில்வே ட்ராக்குக்கு. அதுவும் வந்து ஒரு பார்ட் வந்து ஏற்கனவே இருந்தது. முதல்ல இந்த காலிங்ஃபோர்ட் மட்டும் இருந்த பகுதி வந்து
ஏற்கனவே இருந்த பகுதி மிச்ச பகுதிகளுக்கு தான் அந்த $3 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நல்ல வடிவான ஒரு இன்டர்செக்ஷன் ரைட் நெக்ஸ்ட் டு திஸ் லைட் ரயில். இதில் வந்து நான் இப்போ நிற்கிற பக்கம் வந்து காலிங்ஃபோர்டுக்கு போகிற பக்கம் 10 மினிட்ஸில் என்னுடைய ட்ரெயின் வரப்போகுது. அங்கால பக்கம் வெஸ்ட்மீருக்கு போகிறதுக்கும் 10 மினிட்ஸ், ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. பாருங்கள் இதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை பாருங்கள். இதில் வந்து நான் டெப் பண்ணணும், முதலும் ஏறினா பிறகும் டெப் ஆன் டெப் ஆஃப் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்டேஷனில் நிற்க மட்டும் வடிவாக போட்டுக்கணும். L4 வெஸ்ட்மீட் காலிங்ஃபோர்ட் லைன், வெஸ்ட்மீட்ல இருந்து வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல் ஒரு யூனிவர்சிட்டி நாங்கள் அதில் பார்த்தோம், அதுதான் டெர்மினேட் பண்ண இடம். வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், நக்ரா, பெனூட் ஓவல், ஃபெனல் ஸ்ட்ரீட், பிரின்ஸ் ஆல்ஃபர்ட் ஸ்கொயர், சர்ச் ஸ்ட்ரீட் பரமட்டா, அது பிறகு ட்ராம்வே அவென்யூ, ரோசில் கார்டன், டண்டாஸ், தெலப்பியா, காலிங்ஃபோர்ட் இவ்வளோ இடத்தையும் போயிருக்கு. வாங்க நாங்கள் தொங்கல் மட்டும் போட்டுருவோம், காலிங்ஃபோர்ட் மட்டும் போட்டுருவோம். மிகவும் அழகாக இந்த ஆர்கிடெக்சரலி டிசைன், வெரி வெல் டிசைன், வேர்ல்ட் கிளாஸ். நாங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று போடக்கூடிய இவ்வாறான லைட் ரயில் சிஸ்டத்தை பார்க்கக்கூடிய இருந்தது. அதிலும் இது இங்கே வந்து கடைசியாக காட்டியிருக்க வேண்டபடியாக இன்னும் சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. இங்கே பாருங்க, இங்கே ஃபென்சிங் ப்ரொடெக்ஷன், நல்ல ஒரு பேனல், ஃபென்ஸ் பேனல் போட்டிருக்கணும். சயின்ஸ் அண்ட் மார்க்கிங், அன்பிலீவபிள் ரைட். அதை விட இந்த ட்ரக்கில் வந்து இங்கே பெடஸ்ட்ரியன் நடக்கக்கூடிய மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும். இந்த கார்பேஜ் கலெக்ஷனுக்கு பாருங்க, இல்லை சீத்ரூ பின் போட்டிருக்கணும் ஒரு பக்கம், மற்ற பக்கம் ரீசைக்கிளபிள் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். அதே மாதிரி பேரலாம் மற்ற பக்கமும் போட்டிருக்கணும். இந்த இருக்கு டெப் ஆன் டெப் ஆஃப் நான் செய்யணும். இந்த பெஞ்ச், அதாவது இருக்கிற இடத்த பாருங்க என்ன வடிவாக டிசைன் பண்ணிக்கணும். அதில் ஆள் படுக்கை இல்லாத மாதிரி நடுவில் ஒரு ஷோடா ஒரு இதையும் போட்டு வச்சிருக்கணும். இங்கே வந்து சிசிடிவி கேமரா இப்போ என்ன மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கணும், என்ன மட்டுமே இல்லை அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கணும். பைசைக்கிள் கொண்டு நோ ரைடிங் இந்த பைசைக்கிள் ஹியர், சிசிடிவி, அல்கோஹால் எடுக்க இல்லாது. இந்த வெல்கம் டு த நியூ இதில் மேப்பும் போட்டிருக்கணும். இஞ்சி பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. இதில் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மேப் இருக்குது, அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. என்ன நீங்கள் வந்து உங்களோட காசு ஒன்று இல்லைண்டா கிரெடிட் கார்டை பாவிச்சு கூட போகக்கூடியதாக இருக்கும். ரயில்வே சிஸ்டத்தின் மேப் போட்டிருக்கிறோம். வெஸ்ட்மீட்ல இருந்து நான் இப்போ இங்கே வெஸ்ட்மீட்ல இருந்து இப்படியே பிறந்து மூன்று தரம் அந்த ரிவரை கிராஸ் பண்ண போகுது. அது அழகா இருக்கும். பார்ப்போம், நாங்கள் போய் பார்ப்போம். கணக்கை நான் கதைக்காமல் உங்களை பார்க்க விடுறேன். என்னோட இதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அண்மையில் என்னுடைய பதிவு வந்து இப்பொழுது நான் சிட்னி ஸ்ரீ என்ற ஒரு புதிய சேனல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன். சிட்னி தமிழ் என்ற சேனல் ஸ்டில் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் குடிலான பதிவுகள் சிட்னி ஸ்ரீலான் இப்போ வந்து கொண்டிருக்கு. தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க என்றால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து போடுற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாகவே வந்து சேரும். பார்க்கலாம், மற்ற கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்பதையும் அறியத்தாரன். L4 லைட் ரயில் ரைட், இது இங்கே சிட்னியில் வந்து அது ஒரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. போட்டிருக்க பாருங்க, L4 லைட் ரயில். அதே மாதிரி B4 பஸ், அது ப்ளூவில் போட்டிருக்கோம். மற்றது ஃபெரிக்கு F போட்டிருப்பினோம், F4 ஃபெரி அண்டு. லைட் ரயில் மெட்ரோ அண்டா M போடுவினோம். ட்ரெயின் அண்டா T போட்டிருக்கோம். சரிதானே? இதுதான் நீங்கள் பாவிக்கிற அந்த லோகோஸ். பக்கத்தில் தெரிகிறது அழகான இந்த வெஸ்ட்மீட் ஹாஸ்பிட்டல் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டலை விட திறமாக இருக்கும். நான் அண்மையில் உங்கள் போய் இருந்துட்டேன், வழியில் தப்பி வந்துட்டேன். ஒரு மாதிரி கடவுளுக்கு அது தெரிய சந்தர்ப்பம் இல்லை. ஒரு பெரிய ஒரு விபத்திலிருந்து உயிர் தப்பி இருக்கிறேன். உங்களுடைய எல்லோருடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அது பெரிய ஒரு பதிவு, அதை பற்றி போடலாம். அதை நான் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த ஹாஸ்பிட்டலான்றது நான் ருக்லான் ஒரு போட்டில் இருந்து நான் இப்போ இதில் கேமரா பிடிச்சி கொண்டு நிற்கிறேன். இதுதான் வாழ்க்கை. வாங்கோ, இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி பார்ப்போம், இந்த ட்ரெயினில் ஏறி பார்ப்போம்.
இந்த கார்டை டேப் பண்ண போறோம் இருக்கா. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வெரி வெல் ஆர்கனைஸ்ட், நல்லா இருக்குது. நாங்கள் அதை பாவிக்க வேணும். பாவிக்கிறதெல்லாம் இன்னும் மேன்மேலும் டிக்கெட் ப்ரைஸ் இப்போ டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கூட தான். ஆனால் நாங்கள் எல்லாம் பாவிக்க நம்பர் ஆஃப் கம்யூட்டர்ஸ் கூடக்குள்ளே குறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாங்கள் ரோட் டிராஃபிக்கையும் குறைக்கலாம். ஐ ப்ரிஃபர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். என்னுடைய இந்த சேனல்ஸுக்கு வந்து பலர் நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். காணைக்குள்ளே பல பேர் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதில் கொமெண்ட்ஸ் எழுதாட்டும் காணைக்குள்ளே பல பேர் எனக்கு நல்ல கருத்துக்களை தாரீங்கள். உண்மையிலேயே சந்தோஷம். பலர் சொல்லியிருந்தீர்கள், ஸ்ரீ உங்களோட இது எல்லாம் சேனல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல பதிவுகள், அது அடுத்த கட்டத்துக்கு போகணும், கனவேர் பார்க்க வேணும், அப்போ தான் உங்களுக்கும் அது நல்ல செய்கிற வேலைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பலர் என்னுடைய ட்ரெஸ்ஸை பற்றி கூட பலர் குறிப்பிட்டிருந்தீர்கள். சரி, நீங்கள் சூட்டபுளான ட்ரெஸ்ஸை போடுங்கோ, கொஞ்சம் வடிவாக ட்ரெஸ் பண்ணி வாங்க உண்டு. நன்றி. எல்லா கமெண்ட்டுக்கும் நல்ல விருப்பம். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவ் கமெண்ட் என்னவா இருந்தாலும் காணைக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் அநேகமான நண்பர்களாக இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதிவில் பார்த்தா தெரியும், கனவேர் இல்லை, கனவேர் பார்க்குறே இல்லை. ரெண்டால் அவைக்கு இன்னும் கிடைக்குதில்லை. என்ன காரணம் வரியா, நான் இது ஒரு சும்மா ஹொபியாக தானே செய்கிறேன். அப்போ நீங்கள் நண்பர்கள் பார்க்கல எனக்கு சந்தோஷம். ஆனால் அது நல்ல நண்பனாக இருந்தால் என்ன செய்வார், அதை மற்றவருக்கு அனுப்புவார். பாருங்க கொண்டு ஊக்கப்படுத்துவார்கள், கதைப்பார்கள், சொல்லுவார்கள். அப்படித்தான் அது பெரிய கொண்டு போவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொண்டு. ஆனால் அப்படியான நண்பர்கள் கிடைப்பதும் கொடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இப்படி ஒரு பதிவு இருக்குது, ஸ்ரீ போட்டுக்கொண்டிருக்கிறாரு, பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிக்காட்டி அப்படியே தூக்கி எறிஞ்சு போட்டு போங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இது வந்து துவங்கி இன்னும் ஒரு மாதமாக இல்லை. இன்றைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வாங்கினது. இன்னும் இது சின்ன பிள்ளையாக தான் நிற்குது, குழந்தை பிள்ளை, பால்குடி பிள்ளையாக தான் இந்த ட்ரக் இருக்குது. நீங்கள் இந்த பகுதியில் இருந்தால் வந்து வெறி பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, நானும் பாருங்க, உங்களோட 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம், நல்லா இருக்கும். வாங்கோ போகலாம். அந்த விருது என்று பாரு, எங்க லைப்ரரி விருது. ஆடியா சென்று நடந்து வார சிங்கார பெண்ணே, உன்னை பார்த்து பாடுகிறேன் ஓடாதே கண்ணே. ஆடியா சென்று நடந்து வார சிங்கார பெண்ணே, உன்னை பார்த்து மயங்குகிறேன் ஓடாதே கண்ணே. இந்த இருக்கு. எத்தனை நாள் ஐயா உன்னை தேடி தேடி வந்து இதுல வந்து ஏமாந்து போனேன். இன்றைக்கு தானே என்ன ஏத்தி கொண்டு தெரிய போறேன். வா 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 புட்டா வா வா. ஓகே, ஏறுவோம் வாங்கோ. இங்கே நல்ல சத்தமாக போட்டு துறக்குது. ஒரு தரம் இல்லை பெருசாக உள்ளுக்கு. இங்கே பார்த்தீங்களா, மிகவும் அழகாக இருக்குது. இது இன்னும் அந்த என்ன சொல்கிறது, அந்த வாசம் நல்ல வாசமாக இருக்குது. உள்ளுக்கு நிற்க நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணே, மிகவும் நல்லா இருக்குது. எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இந்த பஸ்ஸுக்கு, இந்த லைட் ரயிலில் நிற்க. நீண்ட காலமாக நான் சரியான பெரிய என்ன சரியான நீட்டாக இருக்குது, சரியான நீட்டாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வெஸ்டர்ன் சபர்பில் இப்படி ஒரு லைட் ரயில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிட்னியில் வந்து 2வது பெரிய மாநகர சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் நிற்க போதா. இப்போ இந்த இதை வந்து வெஸ்டர்ன் சபர்பில் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அவுட்டர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது வந்து பிரமட்டா தாண்டி இங்கே வெஸ்ட்மீடுக்கும் முதலாக ஒரு லைட் ரயில் சூப்பர் போட்டிருக்கு. நல்ல சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லோருக்கும் இது பார்க்குறதுக்கு கிடைச்சது நல்ல விஷயம். இதுதான் வெஸ்ட்மீட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இப்போ நிற்க போகுது. இது பாருங்க என்ன வழியாக இருக்குது. எனக்கு இது ஒரு எனக்கு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒரு சின்ன ஒரு குட்டி பைத்தியம்னு சொல்லலாம். எங்கே போனாலும் அது இந்த லெவலில் இருந்தாலும் இது பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்குது. நான் பின்பக்கம் வந்திருக்க போகிறேன். இது வடிவாக இருக்கும். இங்கே பாருங்க நல்லா இருக்குண்ணே, சிறப்பாக இருக்குது. உண்மையில் வந்து எத்தனை பில்லியன் சொன்னவே 3 பில்லியன் இட்ஸ் பர்த் இட். இது பாருங்க, இது இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இதில் ஆக்கள் இல்லை, ஆனால் நாளடைவில்
Mara, followed by Benno Oval. Then all stops to Carlingford. Beautiful. Look at this Cumberland Hospital. Look at this landscaping. Unbelievable. என்ன வடிவம் இந்த உண்மையை ரசிக்கிறதுக்கு ஒரு தனி கலை தான். இங்கே பாருங்க என்ன வடிவம் ரெண்டு பக்கமும் இந்த இது ஒரு நாளில் வந்து பார்க்கல போல என்ன 2-3 நாள் தேவை இதை நான் ரசித்து பார்க்குறதுக்கு. இங்கே முதலாவது ரிவர் கிராசிங் நான் சொன்னேன் இந்த 3 தரம் கிராஸ் பண்ணுதாண்டு இது முதலாவது தரம். வாட் a பியூட்டிஃபுல் வாவ் see the bridge என்ன சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உறவுகளே இதை தவறப்படாதீர்கள். இங்கே பாருங்க அந்த ட்ரக்குக்கு நடுவில் வந்து க்ரீனாக போட்டிருக்கணும், அதாவது பச்சை பசையிலண்டு ஃபுல்லாக பிரிச்சிருக்கு, ஃபுல்லால் போட்டிருக்கு. நம்ம வளமையாக சிட்டிக்குள்ளே எல்லாம் கான்கிரீட்டாக இருக்கும், இது வளர நல்ல வடிவாக இருக்கும், என்ன பார்க்க ஒரு நல்ல அழகாக இருக்கும், பச்சை பசையிலண்டு காணப்படும். இவ்வளோத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான காசு தேவை, சிறப்பாக செய்யணும். வாழ்த்துக்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்க, வடிவாக இருக்குன்னு மிகவும் சிறப்பாக இருக்குது. அதில் லைட்டிங் கண்டிஷன் இரவிலையும் நான் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து காட்டுறேன். யாராவது இதை பார்த்துட்டு உண்மையாக நீங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு என்னோட விரவணம் என்றால் தயவு செய்து கீழே உங்களுடைய குறிப்பை போடுங்க, இல்லாட்டி பயப்படாமல் எனக்கு என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இணைந்து வந்து பார்ப்போம். நல்ல வடிவாக இருக்கும். இரவில் வந்து பார்ப்போம். இது பாருங்க, இது நாக்ரான்ற ஒரு ஸ்டேஷன். நல்ல அழகாக இருக்கேன்னு சூப்பர் சூப்பர். அந்த மாதிரிக்கு நாக்ரா தான் ஸ்டேஷன் பெயர். இஸ் ரைட் நெக்ஸ்ட் டு பரமட்டாக்குள்ளால் போய் கொண்டிருக்கு. இப்போ நல்ல வடிவாக இருக்கு. பரமட்டா ஸ்கொயருக்கு இன்னும் வேற இல்லை, ஓவலுக்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு பிறகு பரமட்டாவும் பெறும். இந்த லைட் ரயிலுக்குரிய மின்சாரம் வந்து மேலுக்கு கேபிளால வந்து ஒன்றிருக்கு, பார்க்க தெரியுது, நான் மேலுக்கு வந்து ஒன்றிருக்கு. இவருங்க அடுத்த இன்னொரு ஸ்டேஷன். இந்த பியூட்டிஃபுல் ட்ரெயின் உண்மையிலே நீங்கள் சிட்னியில் வதியும் ஒரு நண்பராக இருந்தால் அல்லது என்னுடைய இந்த யூடியூப் பார்க்குறாக்கள் இருந்தால் தயவு செய்து இந்த லைட் ரயிலை ஒருக்கா வந்து பாருங்க. யூ வில் அப்ரிஷியேட் ரியல். மீண்டும் பாருங்கள் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங். எனக்கு சில விஷயங்களில் பிடிச்சது, நான் ஒரு லேண்ட்ஸ்கேப் டிசைன் அதுகள் ரிவ்யூ பண்ணுறாங்க, அதாவது இந்த பாரத் ஜாப், மற்றது இந்த ஸ்ட்ரீட் லைட்டிங், நேம் இட் எவ்ரி திங் whatever we are seeing here is civil infrastructure ன்னு சொல்வார்கள், ரைட்? ஃபெனல் ஸ்ட்ரீட் என்ற இடம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு. இந்த உண்மையில் நான் சில இடங்களில் யோசிக்கிறது பாருங்கள், நாங்கள் ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி போட்டு சவளை மேக்சிமம் ஒரு 1 மில்லியனு கட்டி போட்டு அதை கட்டிப்பிடித்து கொண்டு வாழ்நாள் முழுக்க செல்வோம். இதுவும் எங்களுடைய பங்களிப்பில் எங்களுடைய டெக்ஸ் காசில் செய்யப்பட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். 3 பில்லியன் 3 தர 10 நடக்கு 9 பூஜ்ஜியங்கள் 9 பூஜ்ஜியங்களும் இவ்வளவு பெரிய காசுக்கு செய்திருக்கு. நாங்களும் வந்து பார்த்து ரசிப்போம். வாங்க, எங்களுடைய இந்த எங்களுடைய டெக்ஸ் காசுலான்னு கட்டியிருக்கு, எங்களுக்காகத்தான் இது போட்டிருக்கு, எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் போட்டிருக்கு. நல்லா இருக்குது. வாங்கோ சேர்ந்து பார்ப்போம். லுக் அட் திஸ் பார்க் பரமட்டா. நல்ல வடிவாக இருக்குன்னு. இதுதான் பிரின்ஸ் ஆல்பர்ட் ஸ்கொயர் பரமட்டா. இது வரைக்கும் இந்த இடத்த வரையிலண்டா வந்து பாருங்கோ, நல்ல சூப்பராக. இதில் பாருங்க பேவர்ஸ் போட்டிருக்கணும், ட்ரக்குக்கு நடுவில் அங்கால கிராஸ் போட்டிருக்கணும். ஆர்கிடெக்சர்ஸ் தே மேக் த country beautiful. அடுத்தது பாருங்க, எப்படியே பார்த்துக்கிட்டு போவோம். பரமட்டா ரிவர் வந்து திரும்ப க்ராஸ் பண்ண போகிறோம். இந்த இருக்குது பக்கத்தில் வந்து ஒன்று இருக்குது, பியூட்டிஃபுல். அதே முறுக்கா வந்து பார்க்கலாம். அஞ்சு பாருங்க என்ன வடிவாக வந்து இந்த கேஸ்கேடுக்குள்ள தண்ணி இப்படியே விழுகிறார், நீர்வீழ்ச்சி மாதிரி. என்ன நீர்வீழ்ச்சி மாதிரி விழுந்து கொண்டிருக்கு. இது வந்து பரமட்டா சர்ச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளால இப்போ போய்கொண்டிருக்கு. முக்கியமான ஒரு இடம் பரமட்டாவில்.
வந்தால் டூரிஸ்ட் வரைக்குள்ளே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நிறைய. எந்த நேரமும் வந்தால் சிறப்பான உணவு வகைகள் இருக்கும், பார்க்கக்கூடிய இடம். பரமட்டா சர்ச் ஸ்ட்ரீட் மிகவும் அழகாக இருக்கிறது. பரமட்டா சர்ச் ஸ்ட்ரீட் இரவில் இதனுடைய அழகே தனி அழகு. இரவில் வரும்பொழுது ஒரு வித்தியாசமான காட்சியாக இருக்கும். நாங்கள் அதையும் முந்தி பல பதவிகளில் பார்த்துருக்குறோம். என்றாலும் இன்னும் ஒருக்கா அதை நான் இந்த ட்ரெயினில் வந்து எடுக்க, இந்த லைட் ரயிலில் வந்து எடுக்கல இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து சர்ச் ஸ்ட்ரீட் பரமட்டா. சிறப்பாக இருக்குல்ல. The next stop is Parramatta Square, followed by Robin Thomas. All stops to Carringford. பரமட்டா ஸ்கொயரை நோக்கி Is Parramatta Square, a light for Western Sydney University Parramatta City Campus. Change for trains from Parramatta Station and ferries from Parramatta. இந்த ஸ்டேஷனில் இறங்கினால் பரமட்டா ஃபெரி மற்றும் ஸ்டேஷன்ஸுக்கு, பரமட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடியதாக இருக்கும். எங்களோட லெஃப்ட் சைடில் இடது பக்கம் இருக்கிறது வந்து பரமட்டா கவுன்சில் மெயின் ஏரியான்னு சொல்லலாம். டவுன் ஹால், பரமட்டா டவுன் ஹால் எல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கும். பாருங்க, இன்னும் ஒரு லைட் ரயில் உண்டு வெஸ்ட்மீடை நோக்கி இப்போ போய்கொண்டிருக்கு. ஹெரிட்டேஜ் இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஏரியா, ரைட். இது கீழே நிறைய யூரோப்பியன் மற்றும் அபரிஜினியல் ஹெரிட்டேஜ் சிக்னிஃபிகன்ஸான இடம் தான் இந்த பரமட்டான்ற இடம். அழகான ஒரு இடம். இதில் தெரிகிறது வந்து 1930கள் என்ன மாதிரி பரமட்டா இருந்தது என்பதை பற்றிய கட்டடங்கள் மிகவும் அழகாக இருக்குது. சின்ன சின்ன கார்களோடு தெரியுது. சர்ச் ஸ்ட்ரீட் பரமட்டா லுக்கிங் சவுத். 1920 1930களில் எவ்வாறு இருந்தது என்பது போன்ற காட்சிகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கு. சிறப்பு. இன்னும் நாங்கள் பரமட்டா ரீஜனில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுகளெல்லாம் ஒரு கட்டும் பொழுது ரெண்டு பக்கமும் பாருங்க, சிறந்த லேண்ட்ஸ்கேப்பிங், லைட்டிங் கண்டிஷன்ஸ், லைட் போல்ஸ் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு ஹெரிட்டேஜ், அப்ரோஜினியல் மற்றும் யூரோப்பியன் ஹெரிட்டேஜ் என்பார்கள். யூரோப்பியன் ஹெரிட்டேஜ் என்றால் ஐரோப்பியர்கள் இங்கு வந்த காலத்தில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுடைய சிக்னிஃபிகண்டான அந்த சில போத்தல்கள் இல்லாட்டி லேம்ப்ஸ் கூறுங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த இடத்துல நிலத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். அதுகள் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு இடம் பொருட்களாக அவர்களுக்கு இருக்குது. அந்த கட்டடங்கள், பாவித்த செங்கல்கள், பல டெக்னாலஜிஸ் வந்து இங்கே வந்து அவைகள் கொண்டு தானே, அதிலெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ். பாருங்க, நல்ல 90 டிகிரிஸ் டர்ன் பண்றார். நல்ல வடிவா இருக்கு. இதுலயும் பாருங்க லேண்ட்ஸ்கேப்பிங் என்ன சிறப்பா இருக்கு. பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங். நடுவில் நல்ல பச்சை பசையிலண்டு புல்லுகள் எல்லாம் முளைச்சி நல்ல வடிவாக நிற்குது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சிறப்பான தாவரங்களை தெரிவு செய்து பியூட்டிஃபிகேஷன் செய்திருக்கிறார்கள். இரவில் வேறு லெவல். அது நாளைக்கு நாங்கள் கட்டாயம் பெறுவோம். பாருங்க, அடுத்த 90 டிகிரிஸ் டேர்னிங். இங்கே இன்னும் கணக்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தோமஸ் ரிசர்வில் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே அழகுக்கு விட்டிருக்கிறார்கள். பார்க்க அடுத்த லெவலில் இருக்குது. ரெண்டு பக்கமும் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் நடந்து கொண்டிருக்கு. மக்களுக்கு இப்பொழுது போக்குவரத்து, பொது போக்குவரத்து, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சிறப்பாக முன்னேறி கொண்டு வரது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு பெரிய ஒரு சோலார் பேனல் போட்டிக்கணும். சிக்னல் அல்லது இதுகளுக்கு போடக்கூடிய மாதிரி சோலார் பேனல் போட்டிருக்கணும்.
இது வந்து இந்த ரோஸ் ஹில் ரோட்டுக்கு மேலால் நாங்கள் பார்க்கல தெரிகிற அந்த பிரிட்ஜ், அழகான பிரிட்ஜ் உண்டு. அதுக்கு மேலால் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டு பக்கமும் இரண்டு பக்கமும் ரேஸ் கோர்ஸில் இறங்கி போகணும். ரெண்டு பக்கமும் ஷேட் பாத் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. அந்த பிக்சரான இப்போ வந்துடுறாங்க எல்லாரும் பெயிண்டிங். திரும்ப மீண்டும் மூன்றாவது தரமாக இந்த பரமடா ரிவரை கடந்திருக்கிறோம். ஜலமண்டி என்பது ஒரு அபிரிஜினியல் நேம். இந்த செக்மெண்ட் வந்து ஓரளவு ஃபாஸ்டாக ஓடுகிறார்கள். 50 km/h 40 இப்போ பைக்கு. இப்பொழுது இந்த திருமுரளவு ஸ்ட்ரைட் தெலோப்பியா காலிங்ஃபோர்ட் இப்போ கிட்டத்தட்ட 60 km/h ஓடுது. ஓரளவு கன்சிடரபிளி ஹையாக இருக்கிறார்கள். மற்றது வந்து ஓரளவுக்கு ஆக்கள் க்ராஸ் பண்ணுறோம். இது ரெண்டு பக்கமும் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரயில்வே ட்ராக்கில் ஆக்கள் நடக்க இல்லாதன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்க வழிய பெடஸ்ட்ரியன் சேஃப்டியாக இருக்கிற வழியால் அடிச்சுட்டு கொண்டு ஓடக்கூடியதாக இருக்குது. ரெண்டு பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே சைக்கிள் பார்க். நான் ஒரு நாளைக்கு இந்த சைக்கிள் பார்த்துலேயும் ஓடணும்னு ஒரு ஆசை. நிச்சயமாக அது கொண்டு போய் சைக்கிளை கொண்டு வந்து ஓடக்கூடியதாக இருக்கும். இப்போ நல்ல ஸ்பீடாக ஓடுது. கிட்டத்தட்ட 60 km அதில் பார்க்க தெரியுது. மீட்டரில் பார்க்க தெரியுது 60 km/h ஓடிக்கொண்டு. இந்த இன்ஜின் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நம்ப இல்லாமல் இருக்கு. இந்த ரயில்வே லைன்ஸ் வந்து முந்தி இருந்த காலிங்ஃபோர்ட் லைன் அல்ல. அதில் கொஞ்சம் கோஸ்ட் சேவிங்ஸ் நிச்சயமாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நாங்கள் இறங்குற இடம் வந்துட்டுது. காலிங்ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். அது நாங்கள் இறங்கி இத்துடன் நான் இதை முடிச்சு கொள்கிறேன். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் ஒரு நீண்ட பதிவாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இது சிட்னியில் இருப்பவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு ரயில்வே பாடத்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். வெஸ்ட்மீட்லேருந்து காலிங்ஃபோர்ட் மட்டும் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு மீண்டும் 60 km/h ஓடிக்கொண்டிருக்கு. நல்ல வடிவான ட்ராக் ஒர்க் இருக்குது. சாதாரணமாக நாங்கள் பார்க்கும் அந்த ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரியே நல்ல வடிவாக இருக்குது. ஒரு 60க்கு கூட ஒன்றும் கூட ஓடுறாரு இல்லை, 60 km/h ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த ட்ரெயின் இது வரைக்கும் போட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 29,000 km ஓடிக்கணும் என்றால் ஞாபகம் தூரம். புது ட்ரெயினாக இருந்து 29,000 km ஓடிக்கணும். அதாவது இந்த ட்ரையல் பீரியட் இப்போ 1 மாதம் ஓடி இருக்கு. அதை விட அந்த ட்ரையல் பீரியட்லையும் ஞாபகம் தூரம் அது பரீட்சார்த்தமாக சேஃப்டி காரணமாக அதில் உள்ள சில விஷயங்களை கண்டுபிடிப்பதற்காக ட்ரையல் டிரைவ்னு சொல்லி ஓடி இருந்தார்கள். அதன் போது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1 மாதத்துக்கு 29,200 ஓடி இருக்கிறார்கள் என்றால் ஞாபகமான விஷயம் செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டு பக்கமும் நீரை கேப்சர் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி நல்ல ஒரு டிஷ் ட்ரெயின் கட்டியிருக்கணும். பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பரமட்டாக்கு போய் கொண்டிருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க நல்ல ஒரு சைக்கிள் பாத், ஷேட் பாத் இருக்குது. பியூட்டிஃபுல் ஷேட் பாத். ஏழு பக்கம் காலிங்ஃபோர்ட் அழகு தெரியுதுல்ல, ஒரு ஹிலி ஏரியா. நல்ல ரிட்டர்னிங் வால் போட்டுக்கு நம்ம ரெண்டு பக்கம். இதுக்கு இங்கால சிங்கிள் ட்ராக்காக வருது. காலிங்ஃபோர்ட் இங்கால பழைய சிங்கிள் ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன். முந்தி இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பாருங்கோ, இங்கே கீழே வந்து ஒன்றுக்கு சிங்கிள் ட்ராக். இதுக்கு இங்கால டபுள் ட்ராக் போய் கொண்டிருக்கு. காலிங்ஃபோர்ட் இதோட டெர்மினேட் பண்ணுது. எல்லாரும் இறங்கிட்டோம். இதோட இந்த ட்ரெயின்
ஸ்டேஷன். நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் என்ன முறை திரும்பும். நான் பெரிய திரும்ப போகிறேன். அடுத்தது வந்து 30 நிமிஷத்தில் திரும்ப இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இதுவரை நீங்கள் இந்த ட்ரெயினில் தயார் செய்து ஒருக்கா வந்து ஏறி பாருங்கோ. நல்ல இடம் இவங்க கூட டெர்மினேட் பண்ணி ரயில்வே ட்ராக் இல்லை நிப்பாட்டில். ஓகே, இதோட இந்த ட்ரெயின் வந்து டெர்மினேட் பண்ணுது. நான் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறையில் அனுபவிக்கல என்றால் ஒருக்கா வந்து பாருங்க. நல்ல இடம். இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவை முழுமையாக பார்த்துருந்தா மற்றாக்களுக்கும் சொல்லுங்க. இப்படி ஒரு பதிவு ஒன்று இருக்குண்டு. நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது எனக்கு தர ஒரு சின்ன ஒரு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு வந்து இந்த டிஷர்ட்டும் வந்து பிளான் பண்ணி போடையில, ஆனால் இந்த கலருக்கு எல்லாம் மேட்ச் பண்ணுது. இதை நான் இந்த ஒரு படம் எடுக்கிறேன். பார்த்தீங்களா என் டெர்மினல். இதன் இடத்துல பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டினம். காட்டியவைகளுக்கும் இதனுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்துகிறார். சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஆரம்பத்தில் வந்துருக்கல அவையல் வளர்ந்து சின்ன பெரியாக்களை வரைக்குள்ள இதுகளெல்லாம் ஒரு ஹெரிட்டேஜ் ஐட்டமாக வந்துடுமேன்னு என்ன ஒரு 60 வருஷத்தில் இந்த சின்ன பிள்ளைகள் பார்க்கக்குள்ள அவையில் சொல்லலாம், நான் அப்பாவோட நான் இந்த இடத்த என்று சொல்லி பெருமையுடன் சொல்லக்கூடிய ஒரு. இப்போ பாருங்க, அவையில் நிற்கணும் பக்கத்தில் போய் தகப்பன் அதில் வச்சு படம் எடுக்கிறார். இப்போ 60 வருஷத்துக்கு பிறகு இது ஒரு ஹெரிட்டேஜ் சாமனாக வந்துடும். அவையில் வளர்ந்து எங்களோட வயசு வரைக்குள்ள இது ஒரு பெரிய ஒரு பார்வை மியூசியத்தில் நிற்கிற ஒரு சாமானாக இருக்குமேன்னு. அந்த வகையில் சரி உறவுகளே, இத்துடன் நான் முடிச்சுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.